இதுல என்ன நோட் பண்ணோம்னா, இவர்கள் தமிழ்நாட்டுல ஆப்ரேட் ஆகியிருக்காங்க. தர்மஸ்தலாவினுடைய ரெப்புடேஷனை காலி பண்ணணும்ட்டு தமிழ்நாட்டுல எதற்காக ஒரு குரூப் வேலை செய்யணும்? இவருக்கு பெங்களூர்ல ட்ரைனிங் அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்ரோச் பண்ணது தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குரூப், பெங்களூர்ல ட்ரைனிங் அளிக்கப்பட்டிருக்கு. இதுலயும் ஒரு 17 இடத்துல நான் புதைச்சேன் அப்படிங்கிறாரு. அந்த 17 இடத்துல 16 இடத்துல போய் போலீஸ்காரங்க தோன்றாங்க. எலும்புக்கூடுக்கான தடையுமே இல்லை. 17வது இடத்துல ஒரு எலும்புக்கூடு கிடைக்குது. அந்த எலும்புக்கூடு கூட ரீசெண்டா ஒரு சூசைட் நடந்திருக்கு என்று இந்த லீகலா என்னெல்லாம் இருக்கோ அந்த ப்ரொசீஜர்லாம் பின்பற்றி புதைக்கப்பட்டதுதான் என்றும் தெரிய வருகிறது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் அதான் சொல்லுது. அவர் கையில ஒரு கருப்பு பையில ஹியூமன் ஸ்கல் இருக்கு இல்லையா, ஹியூமன் ஸ்கல் மண்டை ஓடு, அதை வைத்து கொண்டு சுத்திட்டு இருந்தார். எங்கேருந்து கிடைச்சதுன்னு சொல்லுங்க. கடைசியா 2014க்கு முன்னாடி தான் நீங்க உண்மையிலேயே அங்க பணிபுரிஞ்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி தான் கொன்று புதைத்ததாக கிளைம் பண்றீங்க. இப்போ அந்த மண்டையோடு இப்போ உங்களுக்கு எப்படி கிடைச்சது என்று கேட்டதற்கு அவர்கிட்ட பதில் இல்லை. அடுத்து அந்த மண்டையோடு ஒரு பெண்ணோட மண்டையோடு கிடையாது, ஒரு ஆணோட மண்டையோடு என்று வேற கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அவர் ஆரம்பம் முதல் இறுதி வரை சொன்னது கையில மண்டை ஓட்டுலேருந்து கொன்று புதைத்த இடத்துலேருந்து அவர் பணிபுரிந்த அந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்தது என்று சொன்னதுலேருந்து அனைத்துமே அந்த தர்மஸ்தலா நிர்வாகம், அந்த நிர்வாகத்துல அரங்காவலராக இருக்கக்கூடிய வீரேந்திர ஹெக்டே என்பவரை டார்கெட் பண்ணி தான் என்பது இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் பர்டைன் டு ஒன் பர்டிகுலர் இண்டிவிஜுவல். இப்போ ஒரு வீரேந்திர ஹெக்டேக்கு எதிராக ஒரு சதி என்று கிடையாதுங்க. இங்கு ஹிந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ், அனைத்து மத வழிபாட்டு தலங்கள் மேலேயும் ஒரு டார்கெட்டட் அட்டாக் அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கு. ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல சாஃப்ரான் டெரர், ஹிந்து டெரர், இந்துக்கள் தீவிரவாதிகள், இந்த நாட்டில் குண்டு வச்சவங்களாம் இந்துக்கள் தான் என்று ஒரு சதி காங்கிரஸ் ஆட்சிக்காக நடந்தது என்று ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதற்கு மக்கள் ஆதரவு பெரிய அளவில் கொடுத்துருந்தீங்க. அதோட லிங்க் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். எவ்வளவு பெரிய சதி இந்துக்களுக்கு எதிராக இங்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு அது ஒரு உதாரணம்.